கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? கிரிப்டோ கரன்சி ஒன்று நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னத்துக்கு பண்ணணும்னா, அந்த காயின் பொட்டென்ஷியலான கோயின்களை ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற கோயின்களில் பொட்டென்ஷியலான கோயின்களை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்போம். நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்குரிய பெஸ்ட்டான கோயின்ஸ்களை எடுத்துட்டீங்கன்னு வைங்க. அடுத்ததாக தான் நீங்கள் செய்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக தான் இந்த கொஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. சிலாக்கள் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் இது என்ன கிராஃப்ற மூமெண்ட்ஸை இது ஃபிபனாச்சி போட்டு பார்ப்பாங்க. அடுத்தது இன்னும் நிறைய அதை மாதிரி உள்ளுக்கு சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பெய்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சில இண்டிகேட்டர்ஸே பாவிக்க மாட்டாங்க. இது என்ன நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன் நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்னில் பயன்படுத்துறது மூலம் நீங்கள் பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட்களையும் எக்ஸிட் பாயிண்ட்களையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிற என்ட்ரி பாயிண்ட்ஸும் எக்ஸிட் பாயிண்ட்ஸும் 100% அக்யூரேட்டாக இருக்குமானோட்டா இல்லை. என்னன்னா மார்க்கெட் யார கையில் தான் இருக்கும்னா வேல்ஸ்ட கையில் தான் தங்கியிருக்கும். வேல்ஸ் நினைச்சாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை பம்ப் பண்ணலாம், வேல்ஸ் நினைச்சாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டை டம்ப் பண்ணலாம். வேல்ஸ் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எந்த கோயினை ட்ரேட் பண்ண போறீங்களோ மோஸ்ட்லி பிட்காயினில் தான் பார்ப்பாங்க. அதில் அந்த கோயினை 1000க்கு மேலே கோயினை ஹோல்ட் பண்ணி பெரிய லெவல் அமௌண்ட்டை கோயினை ஹோல்ட் பண்ணுறாங்க தான் வேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேல்ஸோட மூமெண்ட்ஸ், அதாவது அவங்க செய்கிற விஷயங்களெல்லாம் மார்க்கெட் கடுமையாக மேனிப்புலேட் ஆகும். உதாரணத்துக்கு நிறைய வேல் சேர்ந்து மார்க்கெட்டில் நிறைய கோயினை செல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே வரும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் தங்கியிருக்கு. அப்போ நிறைய பேர் மெனிப்புலேட் பண்ணி செல் பண்ணினாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி நல்ல என்ட்ரி பாயிண்ட் இதுக்கு மேலே போகும் சொல்லி நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னா அவங்க மெனிப்புலேட் பண்ணி செல் பண்ணுறதால மார்க்கெட் கீழே போயிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணினாலும் தென் மார்க்கெட் வேல்ஸ் ஹைல தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை கவனமாக விளைக்கொள்ளுங்க. ஆனால் அதுக்காக எல்லா நேரமும் அப்படி செய்வாங்கன்னாட்டா இல்லை. ஸோ அதனால டெக்னிக்கல் அனாலிசிஸ் 90 to 95% சக்ஸஸ் ஆகும். ஸ்டில் அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 5% to 10% வேல்ஸ் ஹைல தான் மார்க்கெட் தங்கி இருக்கு. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுற மூலமாக தான் நீங்கள் பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட்ல கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா ஒரு கோயினை கண்ணு மூடிட்டு வாங்குவோம் அது மேலே கொண்டு நினைக்கிங்க. அப்படி இல்லாட்டி 4 கால் செல்ல பிராணிட அந்த பேரில் இது கோயின் ஒன்றை வாங்கி இது 100x போகும், 1000x போகும், ஏதோ ஒரு யூடியூபர் ஏதோ ஒரு ஐடியில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் சொல்கிறாங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு அந்த கோயினை வாங்கினீங்கன்னா நீங்கள் டம் தான் ஆகுவீங்க. ஓகே, இது நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் பொட் ட்ரேடிங் செய்வீங்கன்னா பொட் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்க. பட் அப்படியான ஸ்ட்ராட்டஜிஸோட சேர்த்து இப்போ ஏஐ ட்ரேடிங் வச்சும் வந்துட்டு அவங்க ஏஐ வச்சும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மார்க்கெட்டில் பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிற பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல. பொட்டே அதில் பார்த்து செஞ்சு கொள்ளும். ஓகே, ஸோ அப்படியான பெஸ்ட்டான ட்ரேடிங் போர்ட்டெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் hpuconsultancy.com பயோலோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணினா எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட் உங்களோட பேசி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங் போர்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதோட சேர்த்து இப்போ எங்கள் HPU கன்சல்டன்சியால் ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போர்ட் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். அந்த ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போர்ட்டு கூட சேர்த்து நாங்கள் கமெண்ட் வின் பண்ணுறாக்களுக்கு $5 கேஸ் ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ ஃப்ரீ போனஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க மேலதிக டீட்டெயில்ஸை தருவாங்க. பை.